Shanmugam IAS Academy UPSC சேனலை பார்க்கும் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மார்ச் 9th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போற நியூஸ் என்ன அப்படின்னா கார்ட் பிளட் பேங்கிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த கார்ட் பிளட் பேங்கிங் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஒரு அக்ரெசிவாக வந்துட்டு இதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு அக்ரெசிவாக ப்ரமோட் பண்ணுற இந்த ஒரு கான்செப்டை பற்றின அந்த ஒரு கிளாரிட்டியை பூனா சிட்டிசன் டாக்டர் ஃபோரம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கார்ட் பிளட் பேங்கிங் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதனுடைய தொப்புள் கொடி அதுக்கப்புறம் பிளசண்டாலேருந்து டிரைவ் பண்ணக்கூடிய அந்த பிளட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோர் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது டிசீஸ் வந்தது அப்படின்னா ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இப்போ வந்துட்டு பிறக்கிற குழந்தைகளுடைய அந்த அம்பிளிக்கல் கார்டில் இருக்கக்கூடிய பிளட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த பாஸ்ட் ஒரு டிகேடா அதாவது அந்த 10 வருஷத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெம் செல் பேங்கிங் அப்படின்றது வந்துட்டு அக்ரெசிவாக மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சரில் நம்ம வந்துட்டு ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் வந்துட்டு நம்மளுடைய நாட்டில் கம்மி, இன்னும் வந்துட்டு அது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்மளால் ஒரு கமர்ஷியலான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியல. அதாவது ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் லெபரட்டரிஸில் ஒரு ஆர்கனை வந்துட்டு நம்மளால் டெவலப் பண்ண முடியுமே தவிர ஸோ அதாவது இது வந்துட்டு நம்மளால் இப்போதைக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கே தவிர இது வந்துட்டு இன்னும் செயல்முறைக்கே வந்துட்டு வரலை. இருந்தாலுமே இந்த ஒரு ஸ்டெம் செல் பேங்கிங் அப்படின்றது நம்மளுடைய கண்ட்ரியில் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதிகமான ஃபீஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா அந்த கப்பிள்ஸ் கிட்ட ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர்ஸில் நாங்கள் வந்துட்டு இதை கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு பேரண்ட்ஸை பிரெயின் வாஷ் பண்ணி ஸோ நிறைய அமௌண்ட்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு எமோஷனல் மார்க்கெட்டிங் தான் வந்துட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஃபியூச்சரில் உங்களுடைய குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெம் செல்ஸ் வச்சு நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எமோஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணி தான் இந்த பேரண்ட்ஸ் கிட்டலாம் வந்துட்டு இந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கான காசை வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் இந்த ஸ்டெம் செல்ஸை ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான சார்ஜை வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்துட்டு ஸோ இந்த ஒரு கமர்ஷியலான ஸ்டெம் செல் பேங்கிங் அப்படின்றத அவங்க இது வரைக்குமே வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண கிடையாது. ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்டெம் செல்ஸை நம்ம ஃபியூச்சர் தெரப்பியூட்டிக் யூஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எந்த ஒரு சயின்டிஃபிக் பேக்கிங்குமே வந்துட்டு கிடையாது. ஸோ குளோபல் லெவல்லையும் வந்துட்டு இந்த ஸ்டெம் செல் பேங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டெம் செல் பேங்கிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில டிசீசஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஸோ எல்லா டிசீசஸையும் க்யூர் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணுறது கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கார்ட் பிளட் பேங்கிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கார்ட் பிளட் பேங்கிங் அப்படின்றது முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு குழந்தையுடைய அந்த அம்பிளிக்கல் கார்டு அதுக்கப்புறம் பிளாசண்டாலேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த பிளட்டு தான் வந்துட்டு நம்ம கார்ட் பிளட் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்ட் பிளட் பேங்கிங் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு அம்பிளிக்கல் கார்ட் பிளட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ முக்கியமாக ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஸோ நம்மளால் ஃப்யூச்சரில் சில டைப்ஸ் ஆஃப் டிசீசஸை க்யூர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இது வந்துட்டு ஸ்டோர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த செல்ஸை நம்ம லெபரட்டரியில் நம்ம க்ரோ பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு செல்லுலேருந்து நம்மளால் ஒரு ஹோல் ஆர்கானிசமே நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு செல்லை தான் நம்ம ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆம்னிபொட்டன்ட் ப்ளூரிபொட்டன்ட் அப்படின்ற மாதிரி அந்த பொட்டன்சிஸ் எல்லாம் இருக்குது. அதாவது சில டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆர்கனாக நம்மளால் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிவர் ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த லிவர் ஸ்டெம் செல்ஸில் இருந்தே ஒரு நம்மளால் வந்துட்டு லிவர் ஆர்கனையே வந்துட்டு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஒரு எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்லேருந்து ஒரு ஹோல் நியூ ஆர்கானிசமே நம்மளால் வந்துட்டு உருவாக்க முடியும். ஸோ அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடியதான் வந்துட்டு ஸ்டெம் செல்ஸ். ஸோ யூஸ்வலாக நம்ம பிறக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம அந்த கருவிலேருந்து அதாவது ஜைகோட் ஃபார்ம் ஆகுறதுலேருந்து அது வந்துட்டு எம்ப்ரியோவாக மாறுற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த
செல் டிவிஷன் மூலயமா ஒரு செல் வந்து 2 செல் ஆகும், ஸோ 2 செல் 4 செல் ஆகும். ஸோ இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டே போகும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரும், அதாவது பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுமே இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஓம்னிபொட்டன்ட், அதாவது ஸோ அந்த ப்ளூரிபொட்டன்ட் கெப்பாசிட்டி வந்து அதுக்கு இருக்கும். அதாவது ஹோல் நியூ ஆர்கானிசமாக டெவலப் ஆகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு செல்லுக்கு இருக்கும். ஸோ இப்போ ஸ்டெம் செல்ஸே பார்த்தோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஸோ ஒன் இட் இஸ் தி எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், another இட் இஸ் தி அடல்ட் ஸ்டெம் செல். ஸோ எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா ஸோ எம்ப்ரியோலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் எம்ப்ரியோ. ஸோ எம்ப்ரியோ கிடையாது, அதாவது இந்த எம்ப்ரியோவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ். ஸோ இப்போ இந்த எம்ப்ரியோஸ் இது டெவலப் ஆகும்போது ஸோ இந்த ஒரு பிளாஸ்டோசிஸ்டில் இருந்து நம்ம செல்ஸை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்குது இட் இஸ் தி பிளாஸ்டோசிஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த செல்ஸு. ஸோ இந்த செல்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன்ஸில் லெபரட்டரியில் நம்ம க்ரோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸை நம்மளால் ஆப்டெயின் பண்ண முடியும். அதாவது போன் மேரோ செல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நர்வ் செல்ஸ், பிளட் செல்ஸ், ஹார்ட் மசில்ஸ், பேன்க்ராட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸை நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸை எப்படி டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டெம் செல்ஸ் எடுத்துகிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டெம் செல்ஸுக்கு ஸோ இப்போ போன் மேரோவை டெவலப் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்குன்னு சொல்லி சில ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸை நம்ம சப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூவாக இது வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ ஒரு ஸ்டெம் செல்லேருந்து நம்ம எந்த விதமான ஆர்கனையும் நம்மளால் வந்துட்டு டெவலப் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இல்லாமல் நம்ம வந்துட்டு வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லேயுமே வந்துட்டு சில செல்ஸ் இருக்கும். ஸோ தட் செல்ஸ் இஸ் கால்ட் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இப்போ எம்ப்ரியோவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் எதுக்காக இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அடிப்படுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அடிப்படுது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்துட்டு அந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகும். ஸோ அப்போ இந்த டிஷ்யூ ரிப்பேரிங்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ புதுசாக வந்துட்டு வேறு ஒரு டிஷ்யூவை உருவாக்குறதுக்கான இந்த ஹெல்ப்பை தான் வந்துட்டு இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு பண்ணும். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு லிமிடெட் கெப்பாசிட்டி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரெயினில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலராக பிரெயின் செல்ஸை மட்டும்தான் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸை மட்டும்தான் வந்துட்டு இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிடெட் கெப்பாசிட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்லையும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து நம்ம அந்த ஸ்டெம் செல்ஸை தனியாக பிரித்து எடுக்கிறதே வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு ஜாபாக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு லெபரட்டரியில் நம்ம வந்துட்டு இதை மாடிஃபை பண்ணுறோம். ஸோ இன்டியூஸ்டு, ஸோ இந்த நேம்லேயே இருக்கு இல்லையா. ஸோ நார்மலாக அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆர்கனை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம லெபரட்டரி கண்டிஷன்ஸில் நம்ம ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளால் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆர்கனை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெம் செல்ஸ்லேருந்து ஒரு ப்ளூரிபொட்டன்ட், அதாவது ஹோல் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெம் செல்ஸை நம்மளால் லெபரட்டரியில் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். அதாவது லிமிடெட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெம் செல்லில் ஸோ நிறைய ஆர்கன்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ஸ்டெம் செல்ஸை நம்ம லெபரட்டரியில் மாற்றக்கூடிய பொட்டென்ஷியல், அதுக்கு பேர் தான் இட் இஸ் தி இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இப்போ குளோபல் லெவல்லையும் வந்துட்டு இந்த மாதிரியான ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல் ஸ்டோரேஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹெமட்டோபாய்டிக் அப்படின்னாலே வந்துட்டு இட் ரெஃபர்ஸ் டு பிளட். ஸோ இப்போ பிளட் ரிலேட்டடான கேன்சர்ஸ், அதுக்கப்புறம் டிசார்டர்ஸை மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து நம்மளால் க்யூர் பண்ண முடியும். ஸோ மற்ற டிசீஸஸை நம்மளால் க்யூர் பண்ண முடியுமா அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் நாட் வெல் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் தான் இருக்கே தவிர ஸோ எந்த ஒரு சயின்டிஃபிக் பேக்கப்புமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டெம் செல் பேங்கிங் இல்லைன்னா கார்ட் பேங்கிங் அப்படின்றது வந்துட்டு ஒரு கமர்ஷியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ விதவுட் தி நாலேஜ் ஆஃப் தி ICMR இதை வந்துட்டு கமர்ஷியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நானோ மிஷனுக்கு கீழே இது வந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க.
ஸோ இது வந்துட்டு பிஸ்வா பங்களா கன்வென்ஷனல் சென்டர் இன் கொல்கட்டாவில் இது வந்துட்டு இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஐகான்சாட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நானோ மிஷனுக்கு கீழே முன்னாடியே பார்த்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஒரு கான்ஃபரன்ஸை நடத்துவாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸை எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னா ஸோ நானோ டெக்னாலஜி நம்ம டிஃப்ரெண்ட் சயின்ஸ் ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நானோ மிஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ நானோ மிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட் வாஸ் லான்ச் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 2007 இது வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த நானோ மிஷனுக்கு கீழே நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நானோ டெக்னாலஜி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நானோ சைஸ் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுறதை தான் நம்ம நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு பார்ட்டிக்கல் ஒரு எனி பார்ட்டிக்கலாக இருக்கணும், அந்த பார்ட்டிக்கல் வந்துட்டு அதனுடைய சைஸ் பெருசாக இருக்கும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த் இல்லைன்னா கம்பேட்டபிலிட்டி அப்படின்றது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதுவே அது வந்துட்டு நானோ சைஸில் இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதுக்கு இருக்கும். ஸோ அந்த நானோ சைஸில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுறது தான் இட் இஸ் தி நானோ டெக்னாலஜி அப்படின்றது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பன் நானோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு மெடிசின்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நிறைய மெடிசின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த நானோ டெக்னாலஜி வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த நானோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நானோ மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த கேன்சர் இருக்கக்கூடிய இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு போன் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், இல்லைன்னா வேறு ஒரு ஆர்கன் அந்த கேன்சர் இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு லிவர் கேன்சர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த லிவர் கேன்சர் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஒரு இடத்துல போகக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரொம்ப என்லார்ஜ் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் என்லார்ஜ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதுவே நம்ம நானோ மெட்டீரியல்ஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலராக அந்த ஒரு லிவருக்கு அந்த சப்ளை போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த பிளட் செல்ஸ் போகும்போதே இந்த நானோ மெட்டீரியல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக அந்த லிவரில் வந்துட்டு இன்ஃபில்ட்ரேட் ஆகிடும். ஸோ மற்ற இடத்துலலாம் பிளட் வெசல்ஸ் வந்துட்டு நார்மலாக இருக்கும். ஆனால் இந்த கேன்சர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பர்ஃபரேட்டடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும். ஸோ அப்போ பிளட் ஃப்ளோ போகும்போதே நம்ம இந்த நானோ மெட்டீரியல்ஸை மெடிசனாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த லிவருக்கு போகும்போது அந்த இடத்துல வந்துட்டு அந்த பிளட் வெசல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேப் பர்ஃபரேஷன் இருக்கிறதுனால இந்த நானோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு டேரெக்டாக அந்த லிவருக்கு போயிடும். ஸோ பட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டார்கெட்டடான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு நானோ டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா மெடிசின்ஸில் மட்டும் இல்லாமல் ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேயும் இது வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு நானோ மிஷனுக்கு கீழே என்ன மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த பேசிக் ரிசர்ச் ப்ரமோஷன்ஸ் நானோ டெக்னாலஜியில் பேசிக் ரிசர்ச்சை ப்ரமோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நானோ அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே தான் இட் இஸ் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி நானோ மிஷன். ஸோ இந்த நானோ மிஷனுக்கு கீழே ஒரு இன்டர்நேஷனல் கொலாபரேஷனோடு நம்ம வந்துட்டு இந்த நானோ டெக்னாலஜி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பைனியலாக இந்த ஒரு கான்ஃபரன்ஸை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நானோ மிஷனை லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா இட் ஹேஸ் பிகம் ஒன் ஆஃப் தி டாப் 5 நேஷன்ஸ் இன் தி வேர்ல்டு. அதாவது இந்த சயின்டிஃபிக் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் சயின்டிஃபிக் பப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுல ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டாப் 5 நேஷன்ஸில் வந்துட்டு இருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு 4th பொசிஷனில் இருந்தோம், இப்போ வந்துட்டு நம்ம 3rd பொசிஷனுக்கு நம்ம வந்துட்டு முன்னேறி இருக்கோம் பிகாஸ் ஆஃப் திஸ் நானோ மிஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா நாரி சக்தி புரஸ்கார் அவார்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு March 8 வந்துட்டு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு நாள் அன்றைக்கி ஸோ இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அன்றைக்கி ராஷ்டிரபதி பவனில் நம்மளுடைய பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் நாரி சக்தி புரஸ்கார் ஃபார் 2019 அந்த அவார்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அவார்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 எமினன்ட் உமனுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் கிவன் டு உமன் அண்ட் தோஸ் ஹூ ஒர்க் ஃபார் உமன். ஸோ அதாவது உமனுடைய அந்த ஒரு உமனுடைய ரைட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் பாடுபட்டு இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு நாரி சக்தி புரஸ்கார் அவார்ட். ஸோ இந்த ஒரு அவார்டை மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இதை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ
ஸோ இந்த ஒரு அவார்டை இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது உமனுடைய அந்த ரைட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் இந்த விருதை வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் 2019க்கு கொடுத்துருக்க அந்த ஒரு அவார்டு பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் ஃபீல்ட்ஸில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், ஸ்போர்ட்ஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், எஃபாரஸ்டேஷன், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய உமனுக்கு இந்த ஒரு அவார்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அவார்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் 1 lakh rupees அந்த இண்டிவிஜுவல் ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இந்த அவார்டை கொடுப்பாங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இந்த நாரி சக்தி புரஸ்கார் அவார்ட்ஸ் அப்படின்றத கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துட்டு இருந்த உமன் ரிலேட்டடான அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய ஒன்லி உமன் ஸ்பெசிஃபிக் அவார்ட் இட் இஸ் தி நாரி சக்தி புரஸ்கார் அவார்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் இட் இஸ் தி விஸ்டம். ஸோ இப்போ March 8 நம்ம இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணதுனால ஸோ உமன் ரிலேட்டடான நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பற்றி நிறைய நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி நியூஸ் தான் இட் இஸ் தி விஸ்டம். ஸோ விஸ்டம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ உமன் இன் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் மெடிசன். ஸோ இது வந்து Indo-US ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். ஸோ அதாவது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த உமன் யூஎஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஸ்டம். ஸோ இந்த விஸ்டம் மூலியமாக நம்மளுடைய இந்தியாவிலேருந்து நிறையா மக்கள் வந்துட்டு யூஎஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 உமன் சயின்டிஸ்ட் தே ஆர் ஒர்க்கிங் இன் 20 லீடிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்ராஸ் USA. ஸோ இந்த ஒரு ஃபெலோஷிப் ஸ்கீம் வந்துட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச்சர்ஸ் யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜிஸில் அவங்க வந்துட்டு ட்ரெயின் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஃபெலோஷிப் ஸ்கீமை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஸ்டம் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன், அதாவது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொலாபரேட்டட் ரிசர்ச் வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு விஸ்டம்க்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் ஃபெலோஷிப்ஸை கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஃபெலோஷிப்ஸ் அப்படின்னா ஸோ ஒன்று PhD பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, இன்னொன்று PhD முடிச்சு ரெகுலரான ஒரு பொசிஷனில் ஒரு யூனிவர்சிட்டி இல்லைன்னா ஒரு லெபரட்டரியில் பிளேஸ் ஆகிருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு internship. That is so first category it is called as women overseas student internship. So this is for PhD பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு. ஸோ அடுத்து women overseas fellowship, இது வந்துட்டு PhD முடிச்சு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய ஃபெலோஷிப். ஸோ இந்த ஒரு Indo-US ஃபெலோஷிப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இந்தியன் உமன் சிட்டிசன்ஸ் ஹூ ஆர் இன் த ஏஜ் ஆஃப் 21 to 45 years இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபெலோஷிப்பில் என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டைஃபன், ஏர்ஃபேர், ஹெல்த் இன்சூரன்ஸ், கண்டிஜென்சி, ஸோ கன்ஃபரன்ஸ் அலவன்சஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு கீழே கவர் ஆகும். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா ஸோ உமனுக்காக நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உமனை வந்துட்டு அவங்க சயின்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பிரத்யேகமாக நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி ஸ்கீம் இட் இஸ் கால்ட் அஸ் கிரண் ஸ்கீம். ஸோ கிரண் அப்படின்றதுடைய அந்த ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இட் இஸ் அ நாலேஜ் இன்வால்வ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ நர்ச்சரிங் அப்படின்றது தான் இந்த கிரணுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்டிக்கு கீழே, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே உமன் வந்துட்டு சயின்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருந்தது. ஆனால் அந்த ஸ்கீம்ஸை எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு அம்பர்லாக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு அம்பர்லா தான் இட் இஸ் தி கிரண். ஸோ இந்த ஒரு கிரண் ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஜெண்டர் பேரிட்டி இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றத கர்வ் பண்ணுவாங்க. அதாவது ஆண்களுக்கு தான் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, பெண்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான ஜெண்டர் இன்இக்வாலிட்டியே இருக்காது. ஸோ ஜெண்டர் ஈக்குவலாக 2 பேருமே வந்துட்டு ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்றது தான் வந்துட்டு இதில் கேப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு கிரண் ஸ்கீமுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒன் அமங் தி ஸ்கீம் இட் இஸ் தி உமன் சயின்டிஸ்ட் ஸ்கீம். ஸோ இந்த உமன் சயின்டிஸ்ட் ஸ்கீம் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா ஸோ இப்போ நிறைய உமன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா
ஸோ அவங்களுடைய ரிசர்ச் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தேர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அந்த குழந்தைய வந்துட்டு அவங்க வளர்க்குறதுலேருந்து, ஸோ அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவங்களை பார்த்துக்கிறதுலேருந்து, ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு மேலுடைய லைஃப் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால எந்த விதத்துலையும் வந்துட்டு அது அஃபெக்ட் ஆகிறது இல்லை. ஏன்னா இப்போ மேரேஜ் ஆன ஒரு பர்சன் அவர் வந்துட்டு எஜுகேஷனை கண்டினியூ பண்ணாமல் இல்லை, அதே மாதிரி அவர் வந்துட்டு பிஹெச்டி இல்லைன்னா ரிசர்ச் ஒர்க்கில் கண்டினியூ பண்ணாமல் இல்லை. ஆனால் ஒரு உமன் வந்துட்டு மேரேஜ் பண்ணாலோ இல்லைனா அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறந்தாலோ பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்களால ஃபுல் இன்வால்மெண்ட்டாக ரிசர்ச், அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அவங்களால இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸுடைய அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான் இட் இஸ் தி உமன் சயின்டிஸ்ட் ஸ்கீம். ஸோ இந்த உமன் சயின்டிஸ்ட் ஸ்கீமுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஸோ இட் இஸ் த VOSA அண்ட் VOSB. தட் இஸ் உமன் சயின்டிஸ்ட் ஸ்கீம் A and B. ஸோ இது ரெண்டையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரண் டிவிஷன் தான் வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே தேர்டாக ஒரு காம்பனன்ட் இருக்குது. தட் காம்பனன்ட் இஸ் கால்ட் அஸ் VOSC or கிரண் IPR அப்படின்ற அந்த ஒரு ஸ்கீம். But this is implemented by TIFAC with the grant and aid from the DST. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபெலோஷிப் ஃபார் உமன் இன் சயின்ஸ். ஸோ இந்த ஒரு ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா அதாவது உமன் சயின்டிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் குளோபல் லெவலில் கொலாபரேட்டடாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கான இவங்களுக்கு வந்துட்டு ஃபெலோஷிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கீமையும் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய இந்தியாவுக்கு இந்தியன் ஓஷன் கமிஷனில் இருந்து ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு டெசிஷனை எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ IOC கான்ஃபரன்ஸ், அதாவது ஸோ இப்போ நம்ம அந்த ஒரு கமிஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த IOC கான்ஃபரன்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் செஷன்ஸில் இந்த ஒரு டெசிஷனை எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட் ஹேஸ் கிவன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் 5th அப்சர்வர். ஸோ அதாவது இந்தியாவுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 4 அப்சர்வர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க ஸோ இந்த கமிஷனில். ஸோ அது என்னென்ன அப்சர்வர் ஸ்டேட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இட் இஸ் தி சைனா, ஸோ செகண்ட் இட் இஸ் தி மால்டா, ஸோ தேர்ட் இட் இஸ் தி யூரோப்பியன் யூனியன், ஸோ ஃபோர்த் இட் இஸ் தி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் லா ஃப்ராங்கோஃபோனி அப்படின்ற இந்த ஒரு 4 அப்சர்வர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியாவுக்கு 5th வந்துட்டு இந்த அப்சர்வர் ஸ்டேட்டஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்தியன் ஓஷன் கமிஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இந்தியன் ஓஷன் கமிஷன் அப்படின்றது இட் இஸ் அன் இன்டர்கவர்மெண்டல் பாடி. ஸோ இன்டர்கவர்மெண்டல் பாடி அப்படின்னா ஸோ இந்த 5 ஸ்டேட்ஸ், அந்த வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய 5 ஸ்டேட்ஸினுடைய கவர்மெண்ட் வந்துட்டு அதாவது ப்ரைவேட் இல்லாமல் கவர்மெண்டல் பாடிஸ் கொலாபரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த இந்தியன் ஓஷன் கமிஷன் அப்படின்ற அந்த ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்துட்டு 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இதில் வந்துட்டு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 5 மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னா ஸோ இந்த வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய மதகாஸ்கர், காமரோஸ், லா ரியூனியன். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் த ஃப்ரெஞ்ச் ஓவர்சீஸ் டெரிட்டரிஸ். அதுக்கப்புறமா மரீஷியஸ் அண்ட் செஷல்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு 5 மெம்பர் குரூப்பிங். இந்த 5 மெம்பர் குரூப்பிங்கில் நம்மளுடைய இந்தியாவுக்கு ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கிடைச்சது அப்படின்னா ஸோ இந்தியாவுக்கு என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் நம்மளால் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ஓஷனில் வரக்கூடிய ட்ரேடு மற்ற விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இதை தாண்டி இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நம்ம அப்சர்வர் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கிடைச்சதுனால வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் நம்மளால் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸோட நம்மளால் வந்துட்டு அதிகமாக என்கேஜும் ஆக முடியும். ஸோ இப்போ இந்த ரீஜன், அதாவது வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் பார்த்தோம் அப்படின்னா சைனாவுடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவும் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கிடைச்சதுனால நம்மளுடைய நேவல் ப்ரெசன்ஸையும் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளால் அதிகப்படுத்திக்க முடியும். ஏன்னா இப்போ இந்த 5 மெம்பர் குரூப்பிங்கில் வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்டோட நம்மளுக்கு ஒரு லிங்க் இருக்கிறதுனால ஸோ வித் அவங்களுடைய பெர்மிஷனோட நம்மளால் நேவல் ஃபோர்ஸஸை வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் நம்மளால் டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ இப்போ முன்னாடி நம்ம இந்த இந்தியன் ஓஷன் கமிஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சில டெரிட்டரிஸ் தே ஆர் தி ஓவர்சீஸ் ஃப்ரெஞ்ச் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃப்ரெஞ்சுக்கு இதில் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம இந்தியாவுக்கு இந்த அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்ற அந்த சப்போர்ட்டை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஸோ இந்தியாவுக்கு இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ யூஸ் ஆஃப் மொசாம்பிக் சேனல். ஸோ இந்த மொசாம்பிக் சேனல் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ மதகாஸ்காருக்கும் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மொசாம்பிக்கும் இடையில இருக்கக்கூடிய சேனல் தான் வந்துட்டு மொசாம்பிக் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மொசாம்பிக் சேனலை வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஐஓசியில் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கிடைச்சதுனால நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு மொசாம்பிக் சேனல் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த சுவேஸ் கேனல் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஸோ சுவேஸ் கேனல் அப்படின்றது வந்துட்டு எகிப்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சேனல். ஸோ இந்த கேனல் இருந்தால் தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவுக்கு இவங்க வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சுவேஸ் கேனல் அப்படின்றது க்ளோஸ் பண்ண அந்த டைம் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மோஸ்ட்டாக இந்த ஷிப்ஸ் எல்லாமே இந்த மொசாம்பிக் கேனல் வழியாக தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் கோஸ்ட்டை வந்துட்டு ரீச் ஆகும். ஆனால் சுவேஸ் கேனல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மொசாம்பிக் கேனல் அப்படின்றதோடைய அந்த சிக்னிஃபிகன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரீசன்ட் டிகேட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸ், ஸோ இதன் வழியாக தான் வந்துட்டு இந்த கல்ஃப் ஆஃப் ஓமன் இது வழியாக தான் வந்துட்டு அதிகமான அந்த ஷிப் வெசல்ஸ் எல்லாம் நம்மளுடைய இந்தியாவுடைய கோஸ்ட்டை வந்துட்டு ரீச் ஆகுது. ஆனால் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸ்லேயும் வந்துட்டு இப்போது நிறைய ரீசன்ட் ஹாஸ்டிலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால மொசாம்பிக் சேனல் வழியாக தான் வந்துட்டு நிறைய பிக்கர் வெசல்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த அப்சர்வர் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கிடைச்சதுனால நம்மளால் இந்த மொசாம்பிக் சேனலையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொசாம்பிக் சேனலில் நிறைய பொட்டென்ஷியல் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.